நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புத்தி முடிவெடுத்த உடனே இது தம் வேலையை பார்க்கணும் இல்லையோ. புத்தி முடிவெடுத்து இது நீர் ஏதோ தப்பாக எடுத்துருக்கிற மாதிரி இருக்குது, என்ன இவர் வீட்டுக்கு போனீர்னா இன்னது கிடைக்கும், ஆனால் நீர் அங்கே போகிறதா முடிவு பண்ணியிருக்கீர், பார்த்துக்கோ வேணும்னு குத்தும், பார்த்துக்கோ நீர் ஜாகிரதையாரும்னா அதுக்கப்புறம் மனம் மறுபடியும் இல்லை இல்லை இதுதான் எத்தனை சொன்னாலும் உறுதி எடுக்கணும். உறுதியான முடிவெடுத்து போத்தான் போகிறேன். அடுத்த தரம் அவர் ஏதானு கேட்டார்னு வச்சுப்போம், அப்போ சொல்லிப்போம் மனமெல்லாம் அங்கே தான் இருந்தது, உன்னை தான் காட்டி கொடுக்க போகிறார். இப்போ புத்தி என்ன சொல்ல போகிறது, மனசெல்லாம் அங்கே தான் இருந்தது, என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு நிர்பந்தம் அதனால் வராத போயிட்டேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நான் எங்கேயோ இருந்தால் கூட மனம் முழுக்க அங்கே மனம் பார்த்துட்டு நான் அங்கே வாண்டாம் இங்கே தான் போகணும்னு சொன்னேன், இவர் இப்படி சொல்கிறாரு என்னால் அது உறுதியாக முடிவு எடுத்துடுத்து பதில் சொல்லணும். இதுதான் புத்தியினுடைய வேலை. மனத்தை காட்டிலும் புத்திக்கு சங்கல்பங்கிறார். சங்கல்பங்கிறது தான் உறுதியாக முடிவெடுக்கிறோமோ இல்லையா. அவர் சங்கல்பிச்சுட்டார் சுவாமி, இனிமேல் விட போகிறதில்லை, இப்படி தான் பண்ண போகிறார். பகவத் சங்கல்பம் அடிக்கடி இதை நம்ம சொல்லுவோம் தெரியுமா. ஏன் இன்றைக்கி மட்டும் வரலையே, 6 நாளாக ஒரு சுவாமி வந்துட்டே இருந்தார், என்னமோ தெரியல சாந்தோக்கியத்துக்கு 7ஆம் நாள் வரல. அதுவா கிளம்புற சமயத்துக்கு யாரோ உறவுக்காரா வந்துட்டாலாம், அவளை பார்த்து 4 வருஷம் ஆச்சான், இல்லைன்னா அவள் ஏதானு பொல்லாப்பு சொல்லுவா. இப்போ என்ன உட்காத்தி வச்சுட்டு உபன்யாசத்துக்கு போயிட்டார் பாரு, என்ன பண்ணுறது, சம்சாரம் பிடிச்சி இழுக்கிறது, இன்றைக்கி மட்டும் வர முடியல. பகவத் சங்கல்பம்னு வரவர். இதுக்கு என்னமோ பகவான் அந்த 4 பேர் அனுப்பிச்சி வச்சு இன்றைக்கி சாந்தோக்கியம் கேட்க போகாதேன்னு சொன்னால் போலையும், இவர் நல்லத்துக்கு போகிறதுக்கு வாண்டானுட்டா போலையும், ஒரு திவதேசத்துக்கு போகணும் சேவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், என்னமோ மழை வந்திருக்கும், இவர் தனக்கு ஜலதோஷம் வந்துட போகிறதேங்கிற பயத்தில் போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பார். ஆனால் ஆரான் ஏன் சுவாமி வரலையா, திருக்கணவரத்துக்கு வந்து சேவிக்கிறேன் நீரே, திருக்கணங்குடிக்கு வரேன் நீரேன்னா சொன்னேன், பகவத் சங்கல்பம் இல்லைன்னு தன்னை வந்து சேவிக்கிறதுக்கு பகவானே நீ வராதேன்னு சொல்லிடுவாரன்னா, இவர் சங்கல்பம் இல்லை, அதை இவர் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ பகவத் சங்கல்பம் இல்லைன்னுட்டு இவர் சங்கல்பிக்கல போனோம்னுட்டு உறுதி இல்லை போல. அதனால் சங்கல்பந்தான் சிறந்தது. சங்கல்போவாவ மனசோ பூயான் யதாவை சங்கல்பயதேத மனஸ்ய தத வாசமீரயதி தாமு நாம்னீரயதி நாம்னிமஸ்த்ரா ஏகம் பவந்தி மந்திரேஷு கர்மாணி தானிகவா ஏதானி சங்கல்பைகானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி. நான் எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாலும் சங்கல்பம் தானே, எந்த வழியில் போனாலும் உறுதி எடுத்து தானே போகிறோம். அதனால் அதையே பிரம்மமாக உபாசிப்பாய். சங்கல்பமே பிரம்மம், புத்தியாலே உறுதியாக முடிவெடுக்கிறோமே அதுவே பிரம்மம்னு சொன்னார். மழை பெய்யணும்னாலோ அன்னம்னாலோ பிராணம்னாலோ மந்திரம்னாலோ கர்மானாலோ எதுவாக இருந்தாலும் சங்கல்பந்தான், அதைத்தான் சிறந்தது, அதுவே பிரம்மமாக உபாசிப்பாய். சரி செய்கிறேன். பகவஹா சங்கல்பாத் பூய இதி சங்கல்பாத் வாவ பூயோஸ்தீதி தான்மே பகவான் பிரவீத்யேதி. சங்கல்பத்தை விட உயர்ந்தது தான் இருக்குமா? அது என்ன சங்கல்பம் தான் எல்லாத்த விட உயர்ந்ததா? அதை விட இருக்காதானால் சங்கல்பம் உயர்ந்ததில்லே, அதை விட ஒன்று இருக்குது, சமயோசித சிந்தா. இதை இன்னும் உயர்த்தினார். சங்கல்பம் இருக்கட்டும், அந்த சங்கல்பம் இடத்துக்கு தகுந்தா போலையோ நேரத்துக்கு தகுந்தா போலையோ பைத்திகாரத்தனமாக இருந்துடுத்துன்னா மொத்தம் கெட்டுது, அது பிரயோஜனம் இல்லை. சமயத்துக்கு தகுந்து சிந்திக்கணும் இல்லையோ. அப்போது ஒரு சிந்தை செய்தேன்னு சங்கல்பம் எடுத்தாச்சு, கண்டிப்பாக அங்கே தான் போயாகணும் முடிவு பண்ணிட்டார். ஆனால் அங்கே போகிறச்சே இவர் எந்த இடத்துக்கு போக வேண்டான்னு முடிவு பண்ணாரோ அங்கே போகிறதா முதல்ல நினச்சி அதோட தொடர்புடைய ஒப்பிலியப்பன் சன்னதி போகணும், திருநறையூர் போகணும், பக்கத்தில் திருச்சேரை போகணும், இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தார். இவர் அதெல்லாத்தையும் மறந்து போயிட்டு இப்போ திடீர்னு புத்தியில் உறுதியாக முடிவெடுத்து இல்லை நான் அங்கே போகிறதா இல்லை, இப்போ எங்கேயோ கிருஷ்ணகிரிக்கு பக்கம் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டார். அப்போ என்ன மறந்து போயிட்டார் அவர், ஏற்கனவே கும்பகோணத்துக்கு பக்கம் போகணும்னு இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தார். இப்போ கிருஷ்ணகிரி பக்கம் போகணும், இதெல்லாம் போயிடுமோ இல்லையோ. போயிடும்னா அவர் கடைசி வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அது கிளம்ப போகிற சமயம் வந்துடுத்து. ஒரு சுவாமி வந்து ஞாபகப்படுத்தினார், அப்போ திருச்சேரே, அப்போ நாச்சியார் கோவில்னார். ஓ அது தப்பாக போச்சா, அப்போது சமயோசிதமாக சிந்திக்காது போயிட்டேன். சமயத்துக்கு தகுந்து பண்ணியிருக்கணும். இப்போ நமக்கு முக்கியம் வெறும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரதா இல்லை கூட கோவில்களுக்கு போயிட்டு வரதா, அது தெரியாமல் பண்ணிவிட்டேனே நம்ம ஏன் நொந்துக்கிறோமோ இல்லையோ. அப்போ சமயத்துக்கு உச்சிதமாக சிந்திக்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னவோ சொல்ல வேண்டாமா. சித்தம் வாவ சங்கல்பாத் பூயா. சித்தந்தான் சங்கல்பத்தை காட்டிலும் உயர்ந்தது. நம்ம இப்போ மனத்தினுடைய வெவ்வேறு நிலைப்பாடுகள் வெவ்வேறு தசைகளைத்தான் புத்தின்னு சொல்கிறோம், அகங்காரம்னு சொல்கிறோம், சிந்தான்னு சொல்கிறோம். சிந்தா சிந்திக்கிறது, புத்தி முடிவெடுக்கிறது, மனசு சிந்தாங்கிறது சமயோசிதமாக சிந்திக்கிறது, மனசுங்கிறது சிந்திக்கிறது, புத்திங்கிறது உறுதியான முடிவெடுப்பது என்று 3. அதனால் சித்தந்தான் மிக உயர்ந்தது. நாம் நீரயதி நாம் நிமந்திரா ஏகம் பவந்தி மந்திரேஷு கர்மாணி
அப்படின்னால் அதையே பிரம்மம்னு உபாசிப்பாய். பகவன் ஹே பகவச்சித்தாது பூய இது சித்தாத் வாவ பூயோஸ்தீதி தன்மே பகவான் பிரவீத்விதி. அந்த சித்தத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவானு இருக்கோ இருக்கு தியானம். இன்னும் உயர்ந்தது தியானம்ங்கிறது அனவஸ்தமான சிந்தா, அதாவது இடைவெளி இல்லாத இடையூறு தடங்கலற்ற சிந்தனை. கீழே சிந்தனைன்னு சொன்னோம், ஆனால் அது தடங்களோட சிந்தனை இருக்கும். நம்ம உட்கார்ந்துட்டோம், தடங்கள் இல்லாத சிந்தித்தாது அது தியானமாகும். வெறும தடங்களோட சிந்தித்தேன்னா சிந்தனையாக முடிஞ்சு போடும். வெட்டி இருந்தால் சிந்தனை, வெட்டாமல் நீடித்திருந்ததுன்னா தியானமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார்? தியானம் இருந்தால் தான் எடுத்த லட்சியத்துலேருந்து புத்தி மாறாத இருக்குதுன்னு அர்த்தம். உன்னை விடாமல் ஞாபகம் வச்சுருக்கணுமோ இல்லையோ. அதே இன்றைக்கி ஆரம்பித்தோம். எத்தனாவது அத்தியாயம் நடந்துட்டுருக்கு? இப்போ 7. 7 என்ன பார்த்துட்டுருக்கோம்? பூம வித்தியை தான் பார்த்துட்டுருக்கோம். பூம வித்தியன்னா ரொம்ப வசத்தின்னு இருக்குது. அதில் இங்கே உயர்த்தி இப்போ சொல்லிகிட்டே போகிறார். அப்போ எது கடைசியாக வரப்போகிறதோ அதான் பூமாவாக இருக்க போகிறது. இது சாந்தோக்கியத்தில் இருக்குது. இதை தெரிஞ்சு நம்ம மோட்சம் போகிறோம். இந்த லட்சியத்துலேருந்து கண்ணு போகவே கூடாது. அதை விட்டுட்டு நீங்கள் உள்ளே இப்போ இறங்கி வந்துட்டு வேடிக்கைக்காக என்னென்ன இப்போ பத்திரிக்கை அடிக்கச்சே 2 நாள் முன்னதாகவேன்னு சொன்னது நன்னா ஞாபகம் இருக்கும். அதை விட்டுட்டு இது எதுக்காக சொல்லியிருந்தானா? ஆமாம், எதுக்காக சொல்லியிருந்தார், அது நன்னா ஞாபகம் இருக்குது. இனிமேல் அப்படி கல்யாணத்துக்கு போனோன்னா யோசிக்கணும். அது மட்டும் புரிஞ்சு சாமி, அதை அதுக்கு சொல்லலை. இப்போது மனத்தை பற்றியும் புத்தியை பற்றியும் எது உயர்ந்ததுன்னு பேசியிருந்தோம். அதுக்கு தான் மறந்துபடுத்து பாருங்க. அப்படின்னா என்ன? தியானம் இல்லைன்னு அர்த்தம். இதுவே எனக்கு லட்சியங்கிறதுலேருந்து மனசு மாறாத இருக்கணுமோ இல்லையோ, உறுதி அதையே நினச்சின்னு இருக்கணுமே. அந்த தியானம் இருந்தால் தான் சிந்தனை இருந்தால் தான் மனசு இருந்தால் தான் பேச்சு இருந்தால் தான் சொல்லு. அப்படி இறக்கி பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்று இப்போ அந்த நாளில் தப்பாக எழுதிட்டோன்னா ஒரு இப்போ 25 தடவை எழுதினுவா அப்படின்னு கொடுப்பாடோ இல்லையோ, திருப்பி அத்தையே எழுதினுட்டு அதை போல் இந்த விஷயத்தை 25 தடவை எழுதி பார்க்கணும். நாமம் வாக்கு மனம் இப்படி சொல்லி ஏற்றி பார்க்கணும். அங்கேருந்து சொல்லி இறக்கி பார்க்கணும். மாற்றி 20 தடவை எழுதி பார்க்கணும். எழுதினா இதுதான் விஷயங்கிறது 25 நாள் கழிச்சு புரியும். இன்றைக்கி சட்டுன்னு கேட்டால் புரிஞ்சிடாது. இப்போ அடுத்தது தியானம் வாவ சித்தாத் பூயா. தியானம் பண்ணுறது தான் சித்தத்தை விட உயர்ந்தது. தியாயதீவ பிருத்திவி தியாயதீவ அந்தரிக்ஷம். இழைப்பின இயக்கம் நீக்கி இருந்துமன் நிமையை கூட்டி அளப்பில் 5 அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்த செய்து தோன்றலும் சுடர் விட்டாங்கே விளக்கின விதியில் காண்பார் மெய்மையிற் காண்கிப்பாரே. திருக்குறுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். தியானம்னாலே நம் புலன்களை அடக்கி மூச்சை இழுத்து பிடித்து தம்முடைய உயிரை கண் பார்வையை கொண்டு வந்து புருவத்துக்கு நடுவிலே வைத்து இடவிடாமல் சிந்திக்கிறோம். பிராணவாயுவை நிறுத்தி சிந்திக்கிறோம் இல்லையோ, அதுதான் தியானம்னு சொல்லப்படுறது. அது இன்னும் ஏற்றம்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உணர்வில் உம்பன் ஒருவன். அந்த தியானத்தினாலேயே பெருமானை நாம் தெரிந்து கொள்றதுக்கு முடியும். நினைமின் நெடியானைன்னு ஆழ்வார் சொல்றார். நினைக்க நெடுக நினைத்தாத்தான் பிரம்மத்தை பிடிக்க முடியும். சயோத்தியானம் பிரம்மேத்யுபாஸ்தே யாவத் தியானஸ்ய கதம் தத்ராஸ்ய யதா காமச்சாரோ பவதி. அப்படி தியானமே பிரம்மம்னு யார் உபாசிக்கிறானோ அவன் வேண்டிய இடங்களுக்கு போகிறான். என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கிறான். அதுதான் உயர்ந்ததுன்னு நினச்சிக்கும். நாரதர் கேட்டார், தியானத்தை விட உயர்ந்தது இல்லையா? எல்லாத்த விட தியானம்தான் சிறந்ததா? இல்லை. தியானம் எப்போ வரும்? வெறும் பகவானை குறித்து தியானிச்சிருவோமா? ஒரு விஷயத்தை இடைவிடாமல் சிந்திப்போமா? பிரமாணஜன்ய ஞானம் இருந்தால் தான் தியானம் வரும். அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை எடுக்கணும். நமக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க. அது எதனால் பிடிச்சதாச்சு? ஒன்று அதை சாப்பிட்டு பார்த்துருப்பேன், இல்லை வேற யாரான அதை உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கணும், இல்லை புஸ்தகத்தில் இதை விட உயர்ந்தது இல்லைன்னு நான் படிச்சிருக்கணும். இது இருந்தால் தானே ஒரு பொருள் உயர்ந்ததுன்னு இடைவிடாமல் சிந்திப்பேன். இல்லைன்னு என்ன 2 நிமிஷம் நினைப்பேன். அதுபடி நாள் பட முதல் நாள் ஞாபகம் வரும், 2ஆம் நாள் ஞாபகம் வரும், 4 நாள் கழிச்சு ஞாபகம் வரும், 10 நாள் கழிச்சு ஞாபகம் வரும், மறந்து போடும். ஆனால் அதே புத்தகத்தை படித்து திரும்பி அதை வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதான் பிரமாணஜன்ய ஞானம். ஒரு பிரமாணம்ங்கிறது புத்தகம். பிரமாணம் நம்முடைய உண்மையான அறிவு ஏற்படுவதற்குண்டான கருவி. அதை தான் பிரமாணம்ங்கிறோம். பிரமாண புத்தி. கரணம்னா கருவி. புத்தி உண்மையான அறிவு ஏற்படுவதற்கு கருவி எதுவோ அதுதான் பிரமாணம். இந்த ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுங்க. இப்போ கண்ணால் பார்க்குறோமோ இல்லையோ, இதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். கண் முன்னாடி இருக்கு, பிரத்யக்ஷமாக பார்க்குறேன்னு சொல்லலையா? பிரத்யக்ஷங்கிறதே ஒரு பிரமாணம். என்ன ஒன்றை பார்த்து இது விளக்கு என்னும் உண்மையான அறிவை நான் அடைய பிரத்யக்ஷம் என்பது பிரமாணமாக உள்ளது.
இது விளக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இது இது இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறத முகர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம். அதுபோல சாஸ்திரஜன்ய பிரமாணம், வேதத்தில் பிரம்மன் தான் முழுமுதற் கடவுளுங்கிறது, அது பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லையே, பார்த்து தெரிஞ்சுக்கல கேட்கல. இப்போ வேதத்திலேயும் தெரிஞ்சிடணும் இல்லையோ, அப்போ சப்தமே பிரமாணம்ங்கிறா. அப்போ வேதம் பிரமாணம், பிரத்யக்ஷம் பிரமாணம், இதெல்லாம் பிரமாணம். அதில் மிகச்சிறந்த உறுதியான பிரமாணம் சப்தம். அந்த பிரமாண ஜன்ய ஞானம் வேதத்திலேருந்து வாசிச்சது, பிரத்யக்ஷத்திலேருந்து தெரிஞ்சது, அதுதான் மிகச்சிறந்தது. அதுதான் தியானத்துக்கு ஹேது. இல்லைன்னால் அந்த பிரமாணத்தினால ஒரு ஞானம் வந்திருக்கலே, 2 நிமிஷம் உன்னை பற்றி யோசிக்கிறதுக்குள்ளே அப்படியே விட்டுடுவோம். தியானம் வேணும்னு சொன்னால் பிரமாணத்திலேருந்து புரிஞ்சுக்கணும். ஓஹோ, ஆழ்வார்கள் இப்படி பாடியிருக்கா, ரிஷிகள்லாம் அப்படி சொல்லியிருக்கா, ரொம்ப உயர்ந்ததுங்கிறது அவனுக்கு தெரியணும் இல்லையோ. அதனால் அதுதான் சிறந்தது. விஜானம் வாவ தியானாத் பூயோ விஜானேனவா ரிக்வேதம் விஜானாதி யஜுர்வேதம் சாமவேதம் ஆர்த்தர்வணம் சதுர்த்தம் இதிகாச புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் பித்ரகம் ராசியம் தெய்வம் நிதிம் எல்லாத்தையும் எடுத்துட்டார். நீ ரொம்ப படிச்சிருக்கேன்னு சொன்னீரே, அந்த பிரமாணங்கள்லேருந்து பிறந்த ஞானம்தான் ரொம்ப உயர்ந்தது. ஆனால் பிரமாணத்தை நீர் மனப்பாடம் பண்ணிட்டீர், அதிலேருந்து இன்னும் உமக்கு அறிவு பிறக்கலை போல் இருக்கு. அப்போ பிரமாணஜன்ய ஞானம் உயர்ந்தது சொன்னார். அப்போ அதை விட ஏதான் உயர்ந்தது இருக்கா இல்லையா? பகவோ விஜானாத் பூய இது விஜானாத் பாவ பூயோஸ்தி தன்மே பகவான் பிரவீத்திதி, அதை கூட உயர்ந்தது இருக்கா? விஜானம் பிரம்மம் நான் உபாசிக்கிறேன், மேலே பலம் பாவ விஜானாத் பூயா, விஜானத்தை விட பலம் சிறந்ததுங்கிறார். அது எப்படி? ஞானம் தானே எல்லாத்த விட சிறந்தது. இங்கே இவர் பலம்னா ஓங்கி கையால் அடிக்கிற புடைக்கிற பலத்தெல்லாம் ஒரு சொல்லலை. இப்போ இங்கே பலம்னு சொல்கிறது, ஞானத்தை நன்னா சம்பாதிக்கணும்னா ஆச்சாரியனிடத்தில் போய் 8 வருஷம் உட்காரணும், 12 வருஷம் அவர்கிட்ட அர்த்தங்களை கேட்கணும், அவருக்கு வேண்டிய சுஷ்ரூஷைகள்லாம் பண்ணணும். அப்போ தான் ஆசைப்பட்டு எனக்கு நல்ல ஞானத்தை அவர் கொடுப்பார். அதை பண்ணணுங்கிறதுக்கு எனக்கு உடம்பு பலம் வேணும் இல்லையோ. ஒன்றும் இல்லை, வரச்சேவே ஆச்சாரியனுக்கு இவர் பண்ண போகிறாரா, இவருக்கு ஆச்சாரியன் பண்ண போகிறாரா அப்படின்னு வந்தால் என்ன லாபம் சொல்லும்? ஆச்சாரியனுக்கு ஓடி ஆடினா அவர் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நாம் எழுந்திருக்கணும். அவர் கார்த்தால் 4 மணிக்கு எழுந்திருந்தால் நம்ம 3:45 எழுந்திருக்கணும். அவர் ராத்திரி 11க்கு படுத்துட்டா நம்ம 11:15 படுத்துக்கணும். அந்தேவாசியாக இருந்து பண்ணணும்னால் இவர் அவருக்கு மேலே, அந்த சுவாமிக்கு வயசு 82, அவர் தேவலை போல் இருக்கு இந்த 12க்கு. இவருக்கு இப்போ தான் 12. குருகுல வாசம் பண்ணிட்டுருக்காரு, நல்லா தெம்பார்புறம்னு பார்த்தா அவர் 4 மணிக்கு எழுந்துட்டா இவன் 5:45 எழுந்திருக்கிறான். அவர் 11 மணிக்கு படுத்துனா இவன் 9:45 படுத்து விடுறான். அப்படின்னா என்ன லாபம்? அப்போ பலமே இல்லைன்னு அர்த்தம். பலம் இல்லைன்னா ஆச்சாரியனுக்கு எப்படி திருப்தி வரும்? அவர் ஒன்றும் சொல்லவே மாட்டான். அப்போ அவர் கைங்கரியம் பண்ணுறதுக்கு சரீர பலம் வேணும். ஓடி ஆடணும், உழைக்கணும், நிறைய படிக்கணும். அப்படியே தூக்கம் சொக்கராப்பில் இருந்தால் கூட தெம்பாக உட்காந்து படிக்கணும் இல்லையோ. அப்போ தானே பிரமாணத்துலேருந்து ஞானமே வரும். பலம் வாவ விஜானாத் பூயோபிக சதம் விஜானாமவதேகோ பலவான். விஜானம் நிறையா ஞானம் இருக்கிறவன் ஒருத்தன் 100 பேர் என்ன பண்ணுவனோ, பலம் இருக்கிறவன் ஒத்த மண்டு போடுவானோ. மகாஜானி ஒருத்தர் உட்காண்டிருக்கார், பெருமாள் புறப்பாடு நடக்கணும், ஒரு பக்கத்துக்கு ஆளே இல்லை, 4 பேர் இருந்தால் தான் ஒரு பக்கத்து தண்டை பிடிக்க முடியும். மகாஜானி ஒருத்தர் உட்காண்டார். அவரை போய், சுவாமி கொஞ்சம் அந்த ஒரு பக்கத்து தண்டு பாக்கி இருக்கேன்னா, தண்டளவுக்கு தான் நானே இருக்கேன், நீர் அதை வேற நம்மளை வந்து தூக்குச்சு நீர் நடக்க போகிறதா? இப்போ அதெல்லாம் சுவாமி பெருமாள் கொஞ்சம் ஒழுங்காக போய் சேர்ந்தாகணும், என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் தூக்க வந்தால் நான் வேணால் அதை பிடிச்சின்னு தொங்கலாம், என்னால் தூக்கிறதுக்கெல்லாம் முடியாது, வரலேன்னு விட்டார். ஒரு சுவாமி அங்கேருந்து இப்படி வந்தார், ரொம்ப ஞானம்லாம் அவர்கிட்ட கிடையாது. சுவாமி நீர் வரீரான்னா வந்தார், அப்படின்னார், தூக்கி தோளில் வச்சுனார், ஹனுமாராட்ட இடம் பண்ணி போயிட்டார். அப்போ ஹனுமார் வாகனம் கருட வாகனமாட்ட ஆயிடுது, அதான் பலம். அப்போ என்ன பண்ணுவார், இந்த ஞானி வந்து அந்த சுவாமி பார்த்து அடியன் தாசன் இவ்வளோ தான் சொல்லலாம். அதனால் பலம் இருக்கிறவன் வந்தால் அவன் தான் செய்ய போகிறான், ஞானம் இருக்கிறவன் உயர்ந்தவன் தான். ஆனால் அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலம் வேணும் இல்லையோ. அதனால் பலமே சிறந்தது. பரிச்சர்யா உபசதனம் சிரவண மனன தியானம் எல்லாத்துக்கும் தேவை. கேட்கணுன்னாலும் இப்போ உட்காரணுமே, நீங்கள் பலம் இருந்தால் தானே 2 மணி நேரம் உட்கார முடியும். ஒரு 3/4 மணி நேரம் ஆன உடனே ஒரே உடம்பு வலியாக இருந்து பசியாக இருந்து 1/2 மணி நாளைக்கு ஒரு தினம் சாப்பிட்ணும்லாம் இருந்தால் சாந்தோக்கியம்லாம் ஆகாது, அப்படி தான் கிளம்பிட வேண்டிதான். அப்போ சரீரத்தில் பலம் இருந்ததுன்னா தானே மேலே ஞானத்தையே சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலே எதான் இருக்கா சொல்லும். லோகஸ்துஷ்டதி பலமுபாஸ்வேதி பலாத் பூயயதி பலாத்வாவ பூயோஸ்தீதி தன்மே பகவான் பிரவீத்விதி. மேலே அன்னம் வாவ பலாத் பூயஸ்தமாதவ்யமபி, பலத்தை காட்டில் அன்னந்தான் இன்னும் சிறந்தது. அன்னத்தை சாப்பிட்டா தானே பலமே வரும். சாப்பிடாட்டா எப்படி பலவானாக இருக்க முடியும்? அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், அன்னத்தையே பிரம்மம்னு உபாசிப்பாய். அன்னாத் பவந்தி பூதானி, உயிரோடு ஜீவராசிகளெல்லாம் அன்னத்திலிருந்து தான் பிறக்கிறது, அன்னத்தினால தான் புட்டி அடையர். அதனால் ஏது இருந்தாலும் நன்னா உயிரோட ஒரு சுவாமி இருக்கார், உயிர் இருக்கார்,
சாப்பிடவே இல்லை 10 நாளைக்குன்னு வச்சுங்க. பார்த்தோமே 15 நாள் பட்டினி கிடந்துட்டு வந்தால் பிள்ளைக்கு என்ன பரீட்சை பண்ணான்னு பார்த்தோமோ இல்லையோ. சாப்பிடாமலே இருந்திருந்தாருன்னா பார்த்துட்டே வெதிச்சு பார்த்துட்டு இருப்பார், ஒன்றும் தெரியாது. கேட்டுட்டே இருப்பார், ஓன்னு சத்தம் தான் காதில் விழும், என்ன நடந்ததுன்னே தெரியாது. கண் முன்னாடி இப்படி கையாசைக்கணும், நம்ம ஏதாவது தெரியுறதா சுவாமி, கையாடுறாப்பில் இருக்குது, ஒன்றும் தெரியலேன்னு விட்றார். அப்போ நான் சாப்பிடாட்டா எல்லாம் போச்சே. பலம்னா பலம் சாப்பிட்டா தான் பலம். அதனால் அன்னத்தினால தான் பலம், பலத்தினால தான் விஞ்ஞானம், விஞ்ஞானத்தினால தான் தியானம், தியானம் இருந்தால் தான் புத்தி, புத்தின்னா தான் மனசு, மனசு இருந்ததுன்னா தான் வாக்கு இருந்தால் தான் சொல்லே. அப்படியே நீங்கள் மறுபடியும் எழுதி பார்த்துக்கணும். இப்போ இதுலேருந்து இதுக்கு போயிருக்கோன்னுட்டு. சரி, பலத்துக்கு அன்னம் வேணும். மேலே சொல்கிறார், யதா காமச்சாரோ பவதி யோன்னம் பிரம்மேத்யுபாஸ்தேஸ்தி பகவஹா அன்னாத் பூயா இத்தியன்னாத்வாத பூயோஸ்தி. அன்னத்தை காட்டிலும் ஏதேனும் சிறந்தது உள்ளதா? உள்ளது சொல்கிறேன். ஆப்போ வாவா அன்னாத் பூயாக. ஆப்போ தண்ணீர் தான் அன்னத்தை காட்டிலும் உயர்ந்தது.